வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீர் எல்லையில் இந்திய விமானப்படை தாக்குதலில் 300 தீவிரவாதிகள் பலி. புல்வாமாவில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்துக்கு ராணுவம் பதிலடி. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதால் காஷ்மீர் எல்லையில் பதற்றம். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்திய விமானப்படைக்கு குவியும் பாராட்டு. ராகுல் காந்தி, கெஜ்ரிவால், தமிழிசை, சரத்குமார் உட்பட முக்கிய தலைவர்கள் வாழ்த்து. சுய பாதுகாப்புக்காக இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளதாக சுப்பிரமணிய சுவாமி கருத்து. இந்திய விமானப்படை தாக்குதலில் சர்வதேச விதிகள் மீறப்படவில்லை எனவும் விளக்கம். ரஃபேல் விவகாரத்தில் முக்கிய ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படவில்லை என மேல்முறையீடு. தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய கோரும் மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழப்புக்கு பதிலடியாக காஷ்மீர் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதலில் அழிக்கப்பட்டன. காஷ்மீர் புல்வாமாவில் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலில் 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி தர வேண்டும் என நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளன. பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் நிச்சயமாக இந்திய தரப்பில் இருந்து தக்க பதிலடி தரப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். இந்த நிலையில் காஷ்மீர் மாநிலம் எல்லைப் பகுதியில் இருந்த தீவிரவாத முகாமை இந்திய விமானப்படை குண்டு வீசி தாக்கி அழித்தது. அதிகாலை 3:30 மணிக்கு தீவிரவாத முகாமை 12 மிராஜ் 2000 ரக போர் விமானம் மூலம் இந்திய ராணுவ படை அழித்தது. 1000 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களை வீசி காஷ்மீர் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்காக இந்திய விமானப்படை பழி தீர்த்தது. எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் இந்திய ராணுவத்தின் இந்த அதிரடி நடவடிக்கையை நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளனர். காஷ்மீர் எல்லை அருகே உள்ள தீவிரவாத முகாம்களை அழிக்க இந்திய விமானப்படை மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய விமானப்படை நடத்திய சர்ஜிக்கல் தாக்குதலில் 300 தீவிரவாதிகள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாலக்கோட், முசாஃபர்பாத், சக்கோட்டி பகுதியில் உள்ள தீவிரவாத பயிற்சி முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்புகளின் முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது. பாலக்கோட் பகுதியில் அதிகாலை 3:45 மணி, முசாஃபர்பாத் பகுதியில் 3:48 மணி மற்றும் சக்கோட்டியில் 3:58 மணிக்கு தாக்குதல் நடத்தியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆல்பா 3 எனப்படும் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பின் கண்ட்ரோல் அறை முழுவதும் தகர்த்தெறியப்பட்டதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது தொடர்பான விவரங்களை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. காஷ்மீர் எல்லை அருகே இந்திய விமானப்படையின் சர்ஜிக்கல் தாக்குதலை அடுத்து டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. பிரதமர் இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இதனிடையே காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இந்திய ராணுவம் உஷார் நிலையில் இருந்து வருகிறது. காஷ்மீர், பஞ்சாப் மாநிலங்களில் பாகிஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது.
இந்திய விமானப்படை தாக்குதலில் சர்வதேச விதிகள் எதுவும் மீறப்படவில்லை என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் இந்திய விமானப்படை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தனது டுவிட்டரில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எனப்படும் நாட்டிற்கு சொந்தமான யூனியன் பிரதேசத்திலேதான் தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக பதிவிட்டுள்ளார். சுய பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ள சுப்பிரமணிய சுவாமி இந்த தாக்குதலில் சர்வதேச விதிமுறைகள் எதுவும் மீறப்பட என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளின் முகாம் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் 300 தீவிரவாதிகள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே செயல்பட்டு வந்த பயங்கரவாதிகள் முகாமை இந்திய விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தி தகர்த்தது. பாலக்கோட், சக்கோத்தி, முசாஃபர்பாத் ஆகிய 3 பகுதிகளில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இதில் புல்வாமா தாக்குதலை அரங்கேற்றிய ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் கட்டுப்பாட்டு அறையும் குண்டு வீசி தகர்க்கப்பட்டன. பயங்கரவாதிகள் முகாமை அழிப்பதற்காக இந்திய விமானப்படை சுமார் 1000 கிலோ அளவிலான குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதன் மூலம் புல்வாமா தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளது. பயங்கரவாதிகளின் முகாம்களை இந்திய விமானப்படை அழித்ததால் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது. இதற்கு பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் இந்திய விமானப்படை தயார் நிலையில் உள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் வரும் 28ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மற்றும் பொள்ளாச்சி தலைமை அலுவலகங்களில் விருப்ப மனுக்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்ப கட்டணமாக 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சி உறுப்பினராக இல்லாதவர்களும் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று கமலஹாசன் அறிவித்துள்ளார். பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கான விண்ணப்பங்களை விநியோகிக்கப்படும் என்றும் கமலஹாசன் கூறியுள்ளார். சமூக ஆர்வலர் முகிலன் காணாமல் போன வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம், மணல் கடத்தலுக்கு எதிரான போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் சமூக ஆர்வலர் முகிலன் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த காவல்துறையினர் அத்துமீறல் தொடர்பான வீடியோவை வெளியிட்டார். அதன் பின்னர் மதுரை செல்வதற்காக எழும்பூர் ரயில் நிலையம் சென்ற முகிலனை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் முகிலனை கண்டுபிடித்து தரக்கோரி பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். முகிலன் மாயமான சம்பவம் தொடர்பாக போராட்டம் நடத்தப்படும் என பல்வேறு கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் முகிலன் காணாமல் போன வழக்கை சிபிசிஐடி விசாரணை நடத்தும் என தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். விசாகப்பட்டினம் அருகே தொழிற்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ஆல்கஹால் கழிவை குடித்த 4 பெண்கள் உட்பட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள உப்பாரா காலனி மற்றும் பெடகண்டிதா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கிருமி நாசிகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் ஆல்கஹால் கலக்கப்பட்ட நாசிகள் பிளாஸ்டிக் பேரல்களில் வைத்திருந்தன. அப்போது அங்கு வந்த சிலர் ஆல்கஹால் என நினைத்து கழிவுப் பொருளை அருந்தியுள்ளனர். கழிவை அருந்திய சிறிது நேரத்திலேயே அனைவரும் மயங்கி விழுந்துள்ளனர். இதனையடுத்து தொழிற்சாலையில் இருந்த ஊழியர்கள் அனைவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 4 பெண்கள் உட்பட 7 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சிலர் கவலைக்கிடமான நிலைமையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புல்வாமா தாக்குதலை அடுத்து இந்திய விவசாயிகள் காய்கறி ஏற்றுமதியை நிறுத்திவிட்டதால் பாகிஸ்தானில் விண்ணை முட்டும் அளவுக்கு காய்கறிகள் விலை உயர்ந்துள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு காய்கறி ஏற்றுமதி செய்து வந்த மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லி மாநில விவசாயிகள் ஏற்றுமதியை முற்றிலும் நிறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக பாகிஸ்தானில் காய்கறிகள் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதனையடுத்து பாகிஸ்தானில் தக்காளியின் விலை கிலோ 250 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் சிவப்பு மிளகாய்
மிளகாய் 300 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் கிலோ 160 ரூபாய்க்கும், இஞ்சி 150 ரூபாய்க்கும், கத்திரிக்காய், வெண்டைக்காய் தலா 110 ரூபாய்க்கும், வெங்காயம் 90 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இந்திய விவசாயிகளின் ஏற்றுமதி நிறுத்தத்தால் காய்கறிக்காக அந்நாட்டின் தீவிரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கும் நெருக்கடியான நிலைக்கு பாகிஸ்தான் அரசு ஆளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளும், முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. மற்ற தோழமை கட்சிகளுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிவுற்று அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இடையிலான தொகுதி பங்கீடு நடைபெற்றது. அப்போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு சீட் ஒதுக்கியுள்ளதாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் இக்கட்சி சார்பில் போட்டியிடுவோர் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்தார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகின்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்று ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணியை வெற்றி பெற செய்ய தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பணியாற்றும். மகத்தான வெற்றியை பெறுவதற்கு கடுமையாக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பாடுபடுவோம். அது எல்லா கட்சிக்கும் எத்தனை எண்ணிக்கை அடிப்படையிலான உடன்பாடு முடிந்த பின்னால் யார் யார் எந்த தொகுதிகளை கேட்கிறார்களோ அதை பொறுத்து தொகுதிகள் முடிவாகும். 21 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பேச்சுக்களை பற்றி எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. தொகுதி என்ன முடிவான பின்னாடி தருமபுரி மாவட்டம் அரூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் கடுமையான மின்வெட்டு ஏற்பட்டதாகவும் அதிமுக ஆட்சியில் மின்வெட்டே கிடையாது எனவும் தெரிவித்தார். எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதனை எதிர்ப்பது திமுகவின் வேலையாக உள்ளதாகவும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அத்தனை திட்டங்களையும் அதிமுக அரசு நிறைவேற்றும் என உறுதிபட தெரிவித்தார். தமிழகம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாட்டின் பாதுகாப்பு அவசியம் என்பதாலேயே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். 2006 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம், இந்த 5 ஆண்டு காலத்திலே கடுமையான மின்வெட்டு. எங்களுடைய ஆட்சியிலே தடையெல்லாம் மின்சாரத்தை வழங்குகின்றோம். உங்களுடைய ஆட்சியிலே விலைவாசி உயர்ந்தது, எங்களுடைய ஆட்சியிலே விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கின்றோம். இதையெல்லாம் சாதனை அல்லவா? குடும்ப அரசியல், குடும்ப ஆதிக்கம் திமுக தலையோங்கி இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, இப்படி இப்படித்தான் வர முடியும், வேற எவரும் வர முடியாது. அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை ஓரிரு நாளில் சுமூகமாக முடிந்துவிடும் என துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி சென்னை வியாசர்பாடியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், எப்படியாவது அதிமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என டிடிவி தினகரன் நினைப்பதாகவும், இதற்காக திமுகவுடன் கூட்டு வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே இதுவரை இல்லாத மெகா கூட்டணியாக அதிமுக கூட்டணி இருக்கும் என அவர் தெரிவித்தார். முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவில் புதிய கட்சி தொடங்கியவர்கள் ஓரிரு ஆண்டுகளில் காணாமல் போய்விடுவார்கள் என்றும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். கிராமப்புறங்களில் இருக்கின்ற குடிசைகளுக்கு மாற்று திட்டமாக வீடு கட்டுகள் உறுதியான கான்கிரீட் வீடுகளாகவும், பேரூராட்சிகள், நகராட்சிகள், சென்னை போன்ற மாநகராட்சிகளில் குடிசைகளற்ற பேரூராட்சிகளாகவும், குடிசைகள் அற்ற நகராட்சியாகவும், குடிசைகள் அற்ற மாநகராட்சியாகவும் தமிழகத்தை உருவாக்கிட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணிய காரணத்தினால் ஏழை எளிய மக்களுக்கு, வீடற்ற ஏழை மக்களுக்கு 2023க்குள் தமிழகம்
குடிசைகள் அற்ற தமிழகமாக விளங்கும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிகவுடன் இழுபறி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். பேச்சுவார்த்தை தொடர்ந்து சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் ஓரிரு நாட்களில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவடையும் என அவர் கூறினார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை குறித்து ஆளுநரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தான் தமிழகத்தில் ஒரு மெகா கூட்டணி வெற்றி கூட்டணி அமையும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டணியில் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் உறுதியாக இடம்பெறும். மக்களுடைய நலம் நாடுகின்ற தேசிய கட்சியும் மாநில கட்சியும் இணைந்து தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான வெற்றி கூட்டணி மெகா கூட்டணி அமையும் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் பல மாநில கட்சிகள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நல்ல நிலையில் நல்ல முன்னேற்றத்தில் இருந்து இன்னும் ஓரிரு தினங்களில் கூட்டணியுடைய முழு வடிவம் உங்களுக்கு தெரிய வரும். இழுபறி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது, சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஒரு நல்ல முடிவு, நீங்கள் எதிர்பார்க்கின்ற சந்தோஷமான நல்ல முடிவு உங்களை தேடி. அதிமுகவின் தோள் மீது ஏறி காதை கடிப்பவர்களின் சோலியை முடித்து விடுவோம் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசமாக தெரிவித்தார். சிவகாசியில் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக, பாமக, தேமுதிக மற்றும் மதிமுக போன்ற கட்சிகளுக்கு சின்னங்களுடன் அங்கீகாரம் பெற்று தந்ததே ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இயக்கம்தான் என்று கூறினார். தேமுதிகவுக்கு 10 வயது, டிடிவிக்கு 1 வயது, மதிமுகவுக்கு 14 வயது என்று விமர்சித்த அவர், இந்த கட்சிகளுக்கு வாக்கு வங்கியே கிடையாது என்று கூறினார். ஆனால் அதிமுக என்பது 46 வயதுடைய இளைஞன் என்று கூறிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, யாராலும் அதிமுகவை அழிக்க முடியாது, தோளில் ஏறி யார் நின்றாலும் சுமக்க தயார் என்றும் தெரிவித்தார். ஆனால் அதிமுகவின் தோள் மீது ஏறி காதை கடிப்பவர்களின் சோலியை முடித்து விடுவோம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். 46 வயசு இளைஞன், உனக்கு 10 வயசு, டிடிவிக்கு 1 வயசு, மதிமுகவுக்கு 14 வயசு, இவங்க என்ன செய்ய முடியும்? ஓட்டே கிடையாது உங்களுக்கு. எங்களுக்கு 46 வயசு, ஓட்டு இருக்கு, பவர் அஜெண்டா போலாம், பூத்தி அஜெண்டா போலாம். அண்ணா அதிமுக 46 வயசு இளைஞன், எல்லாரும் நல்லது தெரியக்கூடிய வயசு எதிரா 46 வயசு. அண்ணா அதிமுக உருவாகி 46 வயசு ஆகுது. எங்க கட்சி அடிக்க எவனுக்கும் சக்தி கிடையாது. எங்களோட அண்ணாதிமுகவோட அண்ணாதிமுக கட்சியோட வரலாம், காலை பிடிச்சு வரலாம், கைய பிடிச்சு வரலாம், தோல்ல ஏறி வரலாம். தோல் ஏறிட்டு எங்க காலை கடிச்சுனா அவன் கால் தடுக்கப்படும். எங்க தோல் ஏறி உங்களை சமக்க தயாரு. சமக்கிறோம் சொல்லுங்க, காலை அறுக்கலாம் நினைச்சேன்னா உன்னை சோழி முடிச்சு விடும். ஒழுக்கமா அண்ணாதிமுக தான் இங்க பலமான கட்சி. நாகையில் பட்டப்பகலில் பிரபல ரவுடியை வெட்டி கொலை செய்து தப்பியோடிய மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் பாபா கோவிலை சேர்ந்தவர் தவக்கலை செந்தில். இவர் மீது நாகை நகர காவல் நிலையத்தில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் நாகை கோட்டைவாசல் நடராஜ பிள்ளை தெருவில் செந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது காரில் வந்த மர்ம கும்பல் செந்திலை வழிமறித்து பொதுமக்கள் முன்னிலையில் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் சம்பவ இடத்திலேயே செந்தில் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் செந்தில் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அப்பகுதி மக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் நடைபெற்ற கொலை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சியில் இளம்பெண்ணை ஆபாச படம் எடுத்து பணம் நகைகளை பறித்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த திருநாவுக்கரசர் அதே பகுதியில் உள்ள இளம்பெண்ணிடம் நட்பாக பழகி வந்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி தனது நண்பர்களை திருநாவுக்கரசர் அறிமுகம் செய்துள்ளார். அப்போது சதீஷ்குமார் என்பவர் இளம்பெண்ணை செல்போனில் ஆபாசமாக படம் எடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் அங்கிருந்து தப்ப முயன்றபோது அவரை மிரட்டி அவரிடம் இருந்த தங்கச் செயினை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தப்பி சென்ற நபர்கள் குறித்து பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சதீஷ், சபரிராஜன், வசந்தகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் சமூக வலைதளங்களில் வசதியான பெண்களை குறிவைத்து இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. பொள்ளாச்சியில் கைது செய்யப்பட்ட நபர்கள் இளம் பெண்களை காதல் நாடகம் நடத்தி
அவர்களை ஆபாச வீடியோ எடுத்து அவர்களிடம் பணம் பறிப்பது இந்த மாதிரியான சமூக குற்றங்களை செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட நபர்கள் மிக குறைவானவங்க தான். கிட்டத்தட்ட 60 பெண்கள் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. 250 வீடியோ இருக்கிறதா காவல்துறையே சொல்லுது. இந்த மாதிரியான குற்றங்களில் முக்கிய நபர்கள் தப்பிச்சுக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோவில் இருக்கிற நபர்களை காவல்துறையே முன் வந்து கைது செய்யணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். விவசாயிகளின் நகைகளை கூட்டுறவு சங்கங்கள் ஏலம் விடக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரும்பு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் கோரிக்கைகளை காற்றில் விடுவதை உணர்த்தும் விதமாக பட்டம் விட்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டிச்சு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் உயிரை பட்டம் விடுறது மாதிரி பட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டிச்சு இன்னைக்கு பட்டம் விட்டுருக்கோம். நாங்க கேட்கறதெல்லாம் விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்ய சொல்றோம். 2000 ரூபாய் பணம் எங்களுக்கு தேவையில்லை. அதனால இங்க விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும். எல்லா கூட்டுறவு வங்கியிலையும் நகை ஏலம் விடுறாங்க. அதே மாதிரி தேசிய வங்கியில் உள்ள கடன் பூரா தள்ளுபடி செய்ய சொல்லி கேட்கிறோம். அதையும் நகை ஏலம் விடுறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 சொசைட்டியில் நகை ஏலம் விடுறாங்க. அதை தடுத்து நிறுத்த சொல்லி இன்னைக்கு பட்டத்தோட வந்திருக்கோம். மத்திய மாநில அரசு விவசாய கடனை அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும். எங்களுக்கு விவசாய உயிரை காவாந்து பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறோம்.